சுகரால உங்க உடல் நலம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா? முக்கியமான வர்ம புள்ளிகளை சொல்றேன். டெய்லி 5 நிமிஷம் இதுக்காக நீங்க செலவிட்டா போதுங்க. கிடுகிடுன்னு உங்களுடைய சுகர் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். அது என்ன வர்ம புள்ளிகள்? இதற்கான முக்கியமான ஒரு சித்த மருந்தும் இந்த பதிவுல என்னன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சித்தர்கள் அருளால சித்த மருத்துவத்துல ஒவ்வொரு நோய்க்கும் சொல்லியிருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோங்க. இந்த பதிவுல சித்தர்கள் சொன்ன மதுமேகம் அப்படின்னு சொல்றது, நீரிணை பெருக்கல் நோய் அப்படின்னு சொல்ற விஷயத்துல இந்த மதுமேகம் அப்படின்ற நீரிழிவு, அதாவது நம்மளுடைய டயபெட்டிஸ். ஸோ இந்த கண்டிஷனுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம், என்னென்ன வர்ம புள்ளிகள் இதில் முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஏன்னா சுகர்னால நிறைய பாதிப்புகள் இன்னைக்கு நிறைய பேருக்கு வருது. நம்ம கிளினிக்கில் வரக்கூடிய பெரும்பாலான நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுகர்னால பாதிக்கப்பட்டவங்க தான், ஆண்களும் பெண்களும். ஸோ அவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னா, சுகர் வந்ததுலேருந்து எனக்கு இந்த உடலில் இந்த ஸ்டாமினா இல்லாத மாதிரி போயிடுச்சு, சுகர் வந்ததுலேருந்து நல்ல வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சுகர் வந்ததுலேருந்து ஆண்மை குறைபாடு தாங்க பெருசாக எனக்கு இருக்குது, இது ஒரு பெரிய டிப்ரெஷனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சர்க்கரை நோய் வந்த பிறகு உடலில் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கும். இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு பதிவிலும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். உணவு முறை இது எடுத்துக்கோங்க, இந்த கஷாயம், இந்த டீ எடுத்துக்கோங்க, இந்த உடற்பயிற்சியில் இதெல்லாம் செய்யுங்க, சுகர் லெவல் நல்லா குறையும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதில் முக்கியமாக இப்போ நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய வர்ம புள்ளிகள், சில முக்கியமான வர்ம புள்ளிகளை நான் சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சுகருக்கு இது ரொம்ப 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 பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா உந்தி அடங்கல் அப்படின்னு சொல்கிறது. அதாவது என்னென்னா, உங்களுடைய தொப்புளுக்கு கீழே 4 விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த புள்ளி வர்ம புள்ளி அப்படின்னு சொல்கிறது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும், பெண்களுக்கு யுட்ரஸ் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருந்தாலும், ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, ஆண்களுக்கு ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்குது, எல்லாத்துக்குமே இந்த வர்ம புள்ளியை ஆண்களோ பெண்களோ இதை நம்ம பயன்படுத்தலாம். டெய்லி 5 நிமிடம், காலை ஒரு 5 நிமிடம், மாலை ஒரு 5 நிமிடம், இந்த 5 நிமிடம் போதுங்க உங்களுடைய சுகர் லெவலை நல்லா குறைச்சி கொண்டு வர்றதுக்கு. இந்த உந்தி அடங்கல் அப்படின்னு சொல்றது என்னன்னா, அந்த தொப்புள்ள இருந்து 4 விரலுக்கு கீழே உங்களுடைய வலது கையில இருக்கக்கூடிய இந்த 3 விரலால லைட்டா ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஸோ லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறது ஒரு 5 செகண்ட்ஸ், அப்புறம் ரிலீஸ் பண்ணுங்க. திரும்ப ப்ரெஸ் பண்ணுங்க, 5 செகண்ட்ஸ், ரிலீஸ் பண்ணணும். இந்த மாதிரி 10 முறை நீங்கள் செஞ்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த 3 விரலை வச்சு நம்ம கிளாக் வைஸ் லைட்டாக நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். இப்படி ஒரு 5 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் அந்த சைடு ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் ரவுண்ட் சர்க்குலர் மூமெண்ட்ல ஒரு 5 டைம்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 5 மினிட்ஸ் டெய்லி பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். சுகர் லெவல் நல்லாவே குறையுங்க. அதுக்கப்புறம் 2வது வர்ம புள்ளி, பெரும்பாலும் சுகர்னாவே நம்ம கால் பாதத்தில் இருக்கக்கூடிய நரம்புகள் தானே அதிகமாக பாதிக்கப்படுது. இது கால் கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு வர்ம புள்ளி, வாயு காலம் அப்படின்னு சொல்றதுங்க. ஸோ இந்த வர்ம புள்ளியை இதை எப்படிங்க நம்ம ஆக்டிவேட் பண்றது? ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்துல உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளை ஆக்டிவேட் செய்யறதுக்கு, உடல் நரம்புகளை பலமாக்குறதுக்கான வர்ம புள்ளிகள் எல்லாமே உங்களுடைய கால் பாதத்துல தான் இருக்கு. சுகர் வந்த நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, கால் பாதத்துல எனக்கு வந்து மறுத்து போற மாதிரி இருக்கு, நம்னஸ் இருக்கு அப்படின்லாம் சொல்றோம். ஸோ இதை நம்ம சரி செய்யறதுக்கு என்ன செய்யலாம்? ஸோ கால் பாதத்துல நம்ம இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம உடல் முழுவதும் பிரதிபலிக்குதுன்னே சொல்லலாம். அப்போ இந்த கால் கட்டை விரலுக்கு கீழே, அதாவது உங்களுக்கு கட்டை விரலுக்கு நடு பகுதி, காலுக்கு அடிப்பகுதியில இதில் நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். எப்படின்னா, ஒரு பிளண்டாக ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வச்சு ப்ரெஸ் பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். இது ஒரு 10 to 15 டைம்ஸ் நீங்கள் செய்தாலே போதுங்க. இது சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜென்ரல் ஆஃபீஸில் இருந்தாலும் ஓகே, இல்லை ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லை ஜஸ்ட் நான் உட்காந்துட்ருக்கேன், இல்லை ஏதாவது மூவி வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதிரி சமயம் கூட நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த வர்ம புள்ளியை ஆக்டிவேட் பண்ணலாங்க. இதுவுமே சுகர் லெவலை நல்லாவே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும்.
அடுத்து மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய 2 கை கட்டை விரல் இருக்கு இல்லைங்களா, இதனோட மையப்பகுதி ஆல்ரெடி இங்க நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்களுடைய கட்டை விரலோட இந்த மையப்பகுதி, சரிங்களா, இந்த மையப்பகுதியில நீங்க ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 கையிலுமே நீங்க இந்த மையப்பகுதியை நீங்க ப்ரெஸ் பண்ணும்போது அந்த சுகர் லெவல் நமக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும். எப்படிங்க இதை ப்ரெஸ் பண்ணலாம்? நீங்க இடது கை கட்டை விரல்ல வலது கை கட்டை விரலை வச்சு நீங்க ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வலது கை கட்டை விரல் மையப்பகுதியை இடது கை கட்டை விரல் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 15 இருந்து 20 நிமிடங்கள் லைட்டா உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் இதுல இருக்கணுங்க. நல்லா ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த மையப்புள்ளியை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போதும் சுகர் லெவல் நமக்கு குறையும். இது எல்லாமே பேன்க்ரியாஸை கணையத்தை வலிமைப்படுத்தக்கூடிய வர்ம புள்ளிகள். சித்தர்கள் சொன்னது அது உடல் முழுவதுமே நிறைய வர்ம புள்ளிகள் இருக்குது. அதுவும் நம்ம மெடிசன் கொடுக்கும்போது சிம்பிளாக இதை நாங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் எக்ஸ்டர்னலாக என்னென்ன தெரப்பி பண்ணலாம், வர்ம புள்ளிகள் என்ன பண்ணலாம், முத்திரைகள் என்ன பண்ணலாம், இது எல்லாமே நம்மளும் சொல்லிட்டு இருக்கணும். இதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய எனர்ஜியை ஆறாவை நமக்கு நல்லாவே டெவலப் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இதை இந்த 3 வர்ம புள்ளிகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இன்னும் நிறைய நோய்களுக்கான வர்ம புள்ளிகள் வேணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஏன்னா சித்தர்கள் நமக்கு மருந்துகள் மட்டும் கிடையாதுங்க, எல்லாத்தையுமே தொகுத்து தான் கொடுத்துருக்காங்க. யோகம் கொடுத்துருக்காங்க, வர்மம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் நம்ம பயன்படுத்திக்கணும். சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க, அதையும் நான் தொகுத்து உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறேன். அடுத்து முக்கியமாக உங்களுக்கு சுகர் லெவல் குறையணும். ஆண்களுக்கு சுகர் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த ஸ்டாமினாவே குறைஞ்சிருச்சு, உடல்ல அந்த ஸ்டாமினாவே இல்லைங்க, பவர் இல்லை, எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்துருச்சு அப்படிலாம் சொன்னீங்கன்னா ஈஸியாக அதற்கான ஒரு காயகற்ப மருந்து சொல்கிறேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வல்லாரை எடுத்துக்கோங்க, கீழா நெல்லி. ஸோ வல்லாரை கீழா நெல்லி 2 கீரை வகைகளுமே பார்த்தீங்கன்னா மூலிகைகள், சுகர் லெவலை குறைத்து அதுவும் நம்ம கணையத்தையும் சரி லிவரையும் சரி கல்லீரலையும் சரி நல்லா பாதுகாக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ ரெகுலராக இது 2மே நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா 2 பவுடரும் ஈக்குவல் அமௌண்ட் சம அளவு எடுத்து வெந்நீரில் கலந்து காலையிலும் இரவும் உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடணும். இப்படி சாப்பிடும்போது சுகர் லெவல் உங்களுக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிருங்க. ரெகுலராக இந்த மெடிசனை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரலாம், வல்லாரை கீழா நெல்லி. ஏன்னா நம்ம உடலில் எந்த வகையான இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் நரம்புகளை வலிமையாக்கிறதுக்கும் இது நமக்கு பயன்படுது. ஸோ ரெகுலராக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் அத்தனையும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அப்போ சுகர் லெவலும் நமக்கு நல்லாவே மெயின்டைன் ஆகுங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நிறைய பதிவுகளில் சொல்கிறது தான் வில்வம். ஸோ மகா வில்வாதி கற்பம் போகர் சித்தர் கொடுத்தது நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷல் மெடிசன், அதுவும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சுகர் லெவல் குறையிறதுக்கு. ஸோ இந்த மகா வில்வாதி கற்பம் எடுத்துக்கொண்டவர்கள் பெரும்பாலும் முக்கியமாக பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருக்குங்க, ஸோ முன்னாடி இருந்த மாதிரி ஒரு டயர்ட்னஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி மருந்துகளோடு சேர்த்து இந்த வர்ம புள்ளிகள்லாம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இன்னும் சுகர் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு என்ன வகையான விஷயங்கள் இருக்குது, எந்தெந்த மருந்துகள் எடுக்கலாம், எல்லாமே அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். உடல்நலம் சார்ந்த மருத்துவ ஆலோசனைகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.